புள்ளி விவரம். இவங்களா சொல்றது. உலக வங்கி சொல்லியிருந்தா அல்லது சர்வதேச நிதி நிறுவனம் சொல்லியிருந்தா அல்லது ஒரு பெரிய நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம அதை ஆராய முடியாது. நீங்களும் நானும் எப்படி ஆராய முடியும்? இவர்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரு விளம்பரம் போடுறாங்க, லாக்பதி தீதி பார்த்துறீங்களா? பெண்களை லட்சாதிபதியாக ஆக்கியிருக்கோம். நீ எங்க எந்த ஊர்ல எந்த கிராமத்துல லட்சாதிபதி பெண் இருக்காங்க? இவருடைய திட்டத்துல லட்சாதிபதி பெண் யார் ஆயிருக்கா? இப்ப கூட்டம் போட்டாங்களே எங்க, செங்கல்பட்டுல மதுராந்தகத்திலயா, அந்த கூட்டத்தை கூட்டினாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, கூட்டம் கூட்டினா தான் வரும். அதுல யாராவது லட்சாதிபதி தீதின்னு காட்டுனாங்களா? சும்மா சொல்றாங்க, நாங்க லட்சாதிபதி பெண்களை உருவாக்கி இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அதுல பிரச்சனை இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட திரு கபில் சிபல் அவர்கள் வழக்கு ஆடியிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் தேர்தல் கமிஷனிடமிருந்து பதில் கேட்டிருக்கிறது. அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் RS பாரதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். நோட்டீஸே கொடுக்காம சந்தேகத்துக்குரிய, தர்க்க ரீதியாக சந்தேகத்துக்குரிய, லாஜிக்கல் டிஸ்கிரபன்சி, இதெல்லாம் புது புது சொற்றொடர்களை கண்டுபிடிக்குது தேர்தல் கமிஷன். எந்த தேர்தல்ல லாஜிக்கல் டிஸ்கிரபன்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம்? பல பேருக்கு நீக்கிவிட்டார்கள் சொல்கிறார்கள். அந்த நீக்கல் பட்டியலை யாருக்கும் தெரியல. முதல்ல தந்த நீக்கல் பட்டியல் எல்லாருக்கும் வந்துச்சு. அதுல அந்த 2 கேம்ப் நடத்தினாங்களே, 2 சனி ஞாயிறுல கேம்ப் நடத்துனதுல நம்ம ஆட்கள், எல்லா காங்கிரஸ் கட்சி முகவர்கள், எல்லா கட்சி முகவர்களும் முயற்சி எடுத்து பல பேர் நீக்கல் பட்டியல்ல இடம் பெற்றிருப்பது தவறு என்று மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள். அது பல லட்சம் பேரை சேர்த்திருக்கோம். இப்ப என்ன நீக்கல் பட்டியல்னு தெரியல. அந்த நீக்கல் பட்டியலை தரல, அதைத்தான் வழக்காடி இருக்கிறார்கள். அதுக்கு பதில் வந்த பிறகு தீர்ப்பு வரும். அது எப்படி நீக்க முடியும்? எலெக்ஷன் வரட்டும், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன்லாம் வரணும். இல்லை, மார்ச் மாதம் தானே தேர்தல் நடக்கும். அதிகபட்சம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துலாம் தேர்தல் நடக்கும். இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, பார்ப்போம். சென்னைக்கு வந்த இந்த பிரதமர் மோடி சொன்னாரு, திருப்பரங்குன்ற வாக்கு வங்கியை சந்தோஷப்படுத்துறதுக்காக திமுக அந்த வேலையை செஞ்சுன்னு சொன்னாரு. அது எதனால் அடிப்படையில் சார் அப்படி சொல்லியிருப்பாரு? இந்து பத்திரிகையில ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. இன்னைக்கு இந்து பத்திரிகையில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்து பத்திரிகையில வந்த செய்தியை எடுத்து மறுபதிப்பு செய்து போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க, அந்த 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 காலத்துல இருந்த பெரியவர்கள், பக்தர்கள், அவங்க சொன்னதெல்லாம் எழுதி போட்டிருக்கு. எழுதி போட்டு எடுத்துக்காட்டி போட்டி இருக்கிறது இந்து பத்திரிகை. அதுல ஒரு இடத்துலதான் விளக்கு ஏத்தணும், இந்த தூண்ல விளக்கு ஏத்தலைன்னு இருக்கு. அதைத்தானே இப்ப அரசு சொல்லுது. விளக்கு ஏத்த வேண்டாம்னு யாரும் சொல்லல. வழக்கமாக ஏத்தின இடத்துல வழக்கு ஏற்ற வேண்டும். வழக்கு ஏற்ற வேண்டாம்னு யார் சொன்னது? வழக்கமான ஏற்ற, இத்தனை ஆண்டுகளாக எந்த இடத்துல விளக்கு ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல விளக்கு ஏற்றுவதற்கு எந்த தடையும் கிடையாது. புதுசா ஒரு தூண்ல விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் அதுலதான் சர்ச்சை. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் காங்கிரஸ்
போட்டி இருக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தலைமணி இல்ல, தலைவரும் இல்ல. எதிர்பார்க்கறாங்க. பிளஸ் வந்து இது எதிர்பார்க்கிறது என்ன தப்பு? 234 பேர் எதிர்பார்க்க கூடாதா? எதிர்பார்க்கிறது தலைமையும் தலைவரும் பேசி முடிவெடுப்பாங்க. அந்த முடிவு தான் எல்லா கட்சி தொண்டர்களையும் கட்டுப்படுத்தும். ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டு வெளியில போகையில ஆளுநர் மாளிகை அறிக்கை கொடுத்ததுல திமுக அரசோட அறிக்கையில வெற்று பேப்பராகவே இருக்குது, தேசிய கீதம் அவமானப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு திரும்ப திரும்ப அதையே சொன்னாங்க சார். வானதி சீனிவாசன் கூட முதல்ல தேசிய கீதம் பாடுறது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. பாடுறதுல பிரச்சனை கிடையாது. பள்ளிக்கூடத்திலேயே பாடுறோம், கல்லூரியில பாடுறோம், ஒவ்வொரு அரசு விழாவிலையும் பாடுறோம். பாடுறதுல பிரச்சனை கிடையாது. சட்டமன்ற மரபுன்னு ஒண்ணு இருக்கு. ஆரம்பத்துல தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில நாட்டுப்பண். இந்த வழக்கம் பல்லாண்டுகளாக இருக்கு. ஏன் வழக்கத்தை மாத்தணும்? யார் தேசிய கீதம் பாட வேண்டாம் சொல்லுங்க? எல்லாரும் காலையில எந்திரிச்சோன்னு தேசிய கீதம் பாடலாம். யார் வேண்டாங்கிற? தேசிய கீதம் பெருமைக்குரிய மரியாதைக்குரிய ஒரு பாடல். அதை எல்லாரும் பாடுறாங்க. பள்ளிக்கூடத்திலேயே பாட சொல்லி கற்று தருகிறார்கள். தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு ஆளுநர் சொல்லி இருந்தா அது தவறு. மரபுப்படி, சட்டமன்ற மரபுகளின்படி முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில நாட்டுப்பண். சில்லறை கட்டுப்பாடுன்னா அது இப்ப 25 காது 50 காதுக்கெல்லாம் எந்த காசுக்கெல்லாம் எந்த பொருளும் வாங்க முடியாது. அது தவறு. 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா நோட்டை நிறைய புழங்க விடணும். இவங்க டிஜிட்டல் முறை வந்துருச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. டிஜிட்டல் முறையை நான் வரவேற்கிறேன். ஆனால் ஏழை எளிய மக்கள், கிராமத்தில் இருக்க மக்கள் ஒவ்வொரு முறையும் டிஜிட்டல் முறையில 5 ரூபா 10 ரூபாய கொடுக்க முடியாது. காசு இருக்கணும். எல்லா நாடுகள்லயும் அதான். இப்ப ஜெர்மனியில டிஜிட்டல் முறை பல ஆண்டுகளாக இருக்கு. ஆனா ஜெர்மனியில பணப்புழக்கம், கரன்சி நோட்டு நிறைய இருக்கு. இங்க பணமதிப்பு இழப்பு செய்த நேரத்துல 17 லட்சம் கோடி கரன்சி நோட்டு புழங்கியது. இன்னைக்கு 36 35 36 லட்சம் கோடி புழங்குது. ஆனா அவங்க பெரிய மதிப்புள்ள நோட்டை அச்சடிக்கிறாங்களே ஒழிய 5 ரூபா 10 ரூபா 50 ரூபாய குறைச்சு அச்சிடுறாங்க. அது கணிப்பு தவறு, அவங்க கணக்கு தவறு. எந்த நோட்டு பற்றாக்குறை இருக்கோ அந்த நோட்டை அச்சிடணும். இப்ப 500 ரூபா அச்சிடுறாங்க, 100 ரூபாய அச்சிடுறாங்க. ஆனா 50 ரூபா 10 ரூபா 5 ரூபாயும் புழக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க அச்சிடணும். இது அச்சிடாமல் போனது நிதி அமைச்சகம், ரிசர்வ் வங்கியுடைய தவறு. அந்த தவறை திருத்திக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏடிஎம்கேல உறுப்பினர் இல்ல. என்ன கேட்கறீங்களே?